காவேரி பிரச்சனைல உண்மை அறியும் குழு வந்துச்சு. ஆமா. நடுவர் மன்றம் அமைச்சாங்க. ஆமா. நடுவர் மன்றம் இடைக்கால தீர்ப்பு வந்துச்சு. ஆமா. நடுவர் மன்றம் இறுதிக்கட்ட தீர்ப்பு வந்துச்சு. ஆமா. இந்த பிரச்சனைலாம் முடிக்க சுப்ரீம் கோர்ட் போனோம். ஆமா. வாரியமா இல்ல ஸ்கீமான்னு டவுட் வந்துச்சு. ஆமா. கர்நாடகா எலெக்ஷன் வந்துச்சு. ஆமா. இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வந்துச்சு. ஆமா. 16ஆம் தேதி ஒரு தீர்ப்பு வர இருக்கு. ஆமா. ஆமா. இந்த பிரச்சனையே பிரச்சனைப்பா. அமைதியோ அமைதி அப்படிங்கிற மாதிரி எப்படா அமைதி கிடைக்கும் அந்த அளவுக்கு தான் வந்து தமிழக மக்கள் இருக்காங்க. இந்த வீடியோவில் வந்து நம்ம பெருசாலாம் ஒன்றும் சொல்ல வேணாங்க. ஒரு காமன் மேனாக இந்த காவேரி அப்படிங்கிற பிரச்சனை பற்றி என்ன ஐடியா இருக்கும், இல்லை என்னடா இது ரொம்ப நாளாக காவேரி காவேரின்னு போய்கிட்டே இருக்குது, என்னதான் பிரச்சனை அப்படிங்கிற ஒரு மென்டாலிட்டி வந்து பலருக்கும் கிரியேட்டாக இருக்கும். நம்ம ஸ்கூல் படிக்கும் போதோ இல்லை காலேஜ் படிக்கும் போதோ வந்து நமக்கு ஒரு வாத்தியார் நடத்தது பிடிக்கவே செய்யாது. அவர் ஏதோ ஒரு பிளேடு போட்டுட்டு இருப்பார். அவர் ஏதாவது ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பார். ஒரு உதாரணத்துக்கு பிட்டகோரஸ் தியரம்னு வச்சுக்கோங்களேன், அதை மட்டும் சொல்லிகிட்டே இருப்பார். நமக்கு அது ஒரு வார்த்தை மட்டும் மைண்டில் ஏறி அப்படியே காது வழியாக உள்ளே போயிடும். ஸோ உள்ளே போனதுக்கப்புறம் எக்ஸாமில் அந்த ஒரு வார்த்தையை வச்சுமே வச்சு ஆன்சர் ஷீட் ஃபில் பண்ணுவோம் பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி காவேரி அப்படிங்கிற பிரச்சனை வந்து இன்றைக்கி வந்து எல்லாத்துக்குமே ஐடியா இருக்குது, ஐடியா இல்லைங்கிறது தவிர்த்து காவேரி அப்படிங்கிற வார்த்தை வந்து எல்லாருக்கும் போய் ரீச் ஆகிருக்கும். அவ்வளோ பிரச்சனைகள் தமிழ்நாட்டில் போயிட்டு இருக்குது. இந்த காவேரி அப்படிங்கிற பிரச்சனை வந்து நேற்று ஆரம்பித்தாங்க, இன்றைக்கி முடிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லி முடிக்கக்கூடிய பிரச்சனையும் இல்லை, முடிய போகிற பிரச்சனையும் இல்லை. முன்னாடிலேருந்து மன்னர் ஆட்சி காலத்துலேருந்து சுதந்திரம் பெற்று இப்போ மோடி ஆட்சி வரைக்குமே வந்து பெரிய சர்ச்சைக்குள்ளான விஷயங்களாக தான் போயிட்டு இருக்கு. உடனே இதுக்கு வந்து திமுக தான் காரணம், அதிமுக தான் காரணம், காங்கிரஸ் தான் காரணம், பாஜக தான் காரணம் அப்படின்னு சொல்லி அப்படியே ஒரு முற்றுப்புள்ளி வச்சு முடிச்சிட முடியாது. ஏன்னா இந்த பிரச்சனையில் எல்லாருக்கும் ஒரு பங்கு இருக்குது. திமுக காவேரிக்காக தமிழ்நாட்டுக்காக 10 விஷயங்களை உதவி பண்ணியிருக்காங்க அப்படின்னா 10 விஷயங்களை கோட்டையும் விட்டுருக்காங்க. அதிமுக இதே மாதிரி 10 விஷயங்களை உதவி பண்ணியிருக்காங்கன்னா 10 விஷயம் கோட்டை விட்டுருக்காங்க. இதே தான் காங்கிரஸுக்கும் இதே தான் பாஜகவுக்கும். சரி, ஒரு ஆன் கிரவுண்ட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, கர்நாடகாவில் தமிழ்நாட்டுக்கு தண்ணி கிடையாது, ஒரு சொட்டி தண்ணி தரமாட்டோம் அப்படின்னு சொல்லி ஒற்றை புள்ளியில் எல்லாரும் ஒன்றா இருக்காங்க. இங்கே தமிழ்நாட்டில் எல்லாரும் காவேரி வேணும் காவேரி வேணும்னு சொல்கிறாங்க. ஆனால் எல்லாரும் ஒன்று போல் ஒற்றை புள்ளியில் இருக்காங்கன்னா யாருமே ஒற்றை புள்ளியில் இல்லை, எல்லாரும் வெவ்வேறு புள்ளியில் இருக்காங்க. எல்லாரையுமே ஒன்றா இணைக்கிறதுல ஈகவும் பவரும் தான் வந்து இதுக்கான விஷயங்களில் ப்ளே பண்ணுது. ஆனால் கர்நாடகாவில் அப்படி கிடையாது, எல்லாருமே ஒற்றை புள்ளியில் இருக்காங்க. இன்னும் கொஞ்சம் உள்ள அரசியல் எடுத்து பார்த்தோம் அப்படின்னா காங்கிரஸ் வந்து பாஜக சொல்கிறது, பாஜக காங்கிரஸ் சொல்கிறது, இப்படியே மாற்றி மாற்றி போயிட்டுருக்கு. இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, தமிழ்நாட்டில் காங்கிரஸும் பாஜகவும் காவேரி தமிழர்களோட உரிமை, அது யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி காங்கிரஸும் சொல்கிறாங்க, பாஜகவும் சொல்கிறாங்க. ஆனால் இதே காங்கிரஸும் பாஜகவும் கர்நாடகாவுக்கு போனால் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, காவேரி தண்ணியை வந்து தமிழ்நாட்டு துறந்துட முடியாது அப்படின்னு சொல்லி அங்கே சொல்லுவாங்க. இப்போது இங்கே இருக்க காங்கிரஸ் வேறையா, அங்கே இருக்க காங்கிரஸ் வேறையா, இங்கே இருக்க பாஜக வேறையா, அங்கே இருக்க பாஜக வேறையா அப்படிங்க இயல்பான கேள்வி வரும். இன்னொரு குற்றச்சாட்டு வந்து காங்கிரஸ் மேலே வைப்பாங்க. அது என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா, இங்கே காங்கிரஸ்காரங்க வந்து காவேரிக்காக போராட்டம் பண்ணுறாங்க. இதே காங்கிரஸ் ராகுல் காந்தி அவங்களோட தலைவரை மீட் பண்ணி கர்நாடகாவில் இருக்கவங்க தான்ப்பா தண்ணி தர மாட்டேங்க, நீங்கள் பார்த்து பேசி முடிச்சிங்க அப்படின்னா இந்த பிரச்சனை வராது அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கலாம். ஸோ அப்படி முடிச்சாங்கன்னா தண்ணி வந்துடும் அப்படிங்கிற ஒரு காமனான விஷயம் வைக்கிறாங்க. இதை பற்றி காங்கிரஸ்காரங்கிட்ட அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, சரி அவங்க தான் தர மாட்டேங்க அப்படின்னா சுப்ரீம் கோர்ட்லேருந்து சொல்லிட்டாங்களா, ஒரு தீர்ப்பு கொடுத்துட்டாங்கல்ல, அதை வந்து நடைமுறைப்படுத்த வேண்டியதான பாஜக, நடைமுறைப்படுத்தினா அதுக்கு அடுத்த வேலையெல்லாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. இப்போ சுப்ரீம் கோர்ட்டுக்கு ஏன் போனோம்னா, இங்கே இருக்க அரசு வந்து தண்ணி தர மாட்டேங்க, அது காங்கிரஸ் இருந்தாலும் சரி பாஜக இருந்தாலும் சரி கர்நாடகாவில் எந்த அரசு வந்தாலும் தண்ணி தர மாட்டேங்க அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டுக்கே போனோம். இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, சுப்ரீம் கோர்ட்லாம் தீர்ப்பு வந்துருச்சுல, பின்ன என்ன இருக்குது, அவங்க அமல்படுத்தினா தண்ணி தர போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. சுப்ரீம் கோர்ட்டில் 4 டிஎம்சி தண்ணி தரணும் அப்படின்னு சொல்லி சொன்ன பிறவும் தண்ணி திறக்க முடியாது அப்படின்னு சொல்லி சித்தராமையா காங்கிரஸ் கட்சியில் இருக்கவர் அவரே சொல்லிட்டார் தண்ணி தர மாட்டோம் அப்படின்னு. பாஜகவும் கிட்டத்தட்ட வந்து இதே மாதிரி நிலைப்பாடு தான் வந்து கர்நாடகா சைடில் எடுத்துக்கிட்டு இருக்குது. ஆனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கர்நாடகாவில் பாஜக ஆட்சி அமைந்தால் தண்ணீர் நிச்சயம் வரும் அப்படிங்கிறாங்க. யார் சொல்கிறா பாருங்க, பாஜக சொல்கிறாங்க. எப்படி இந்த கர்நாடகா எலெக்ஷனுக்காக டைம் வேணும்னு கேட்டவங்க கர்நாடகாவில் ஆட்சி அமைத்தால் தண்ணி வரும் அப்படிங்கிறாங்க. அப்போது ஆட்சி பிரச்சனையா தண்ணி பிரச்சனையா அப்படிங்க இயல்பான கேள்வியும் வந்து மக்கள்கிட்ட எழுது. இதே போன்ற குற்றச்சாட்டுகள் வந்து இங்கே இருக்கிற திராவிட கட்சிகள்லேருந்து மாநில கட்சிகள்னு சொல்லி எல்லாருக்கிட்டையும் இந்த குற்றச்சாட்டு இருக்குது. நாம எல்லாம் இப்போ நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, எல்லாரும் ஒற்றை புள்ளியில் இருக்கிறது தான். ஸோ எல்லாருமே வந்து தண்ணி வேணும் அப்படிங்கிற சொல்கிறத விட எல்லாரும் எங்களுக்கு தண்ணி வேணும் அப்படின்னு சொல்லி ஒற்றை புள்ளியில் இருந்தாங்க அப்படின்னா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு கேட்டிங்க அப்படின்னா, சால்வ் ஆகிறதுக்கான சாத்தியக்கூறுகள் இருக்கான்னு தெரியல. ஆனால் சால்வ் ஆகிறதுக்கான நம்பிக்கை அப்படிங்கிறது
கொஞ்சமாச்சும் நமக்கு ஏற்படும். ஏன்னா உச்சபட்ச வரம்பு அப்படிங்கிறதே வந்து நம்ம சுப்ரீம் கோர்ட் தான் தெரியுது. சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பையே மீறுறாங்க அப்படின்னா அடுத்த அமைப்பு என்ன இருக்குது அப்படின்னு கேள்வி பார்த்தீங்களா? அதுக்கு மக்களோட சக்தி, மக்களோட போராட்டம், இதுதான் வந்து இதுக்கு அடுத்தபடியாக வந்து நாம் எதிர்பார்த்து ஒரு நம்பிக்கை வைக்கக்கூடிய அமைப்பு பார்க்கும்போது மக்கள் போராட்டம், மக்கள் ஜனநாயகம் அப்படிங்கிறது தான் இருக்குது. கோர்ட்டில் இன்னைக்கு மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங் வந்து ஒரு சீலிட்ட கவர் கொடுத்துருக்காரு. ஸோ அந்த கவருக்குள்ளே தான் அந்த டிராஃப்ட் இருக்குது. என்ன பிளான் வந்து இந்த காவேரி டிஸ்பியூட்டை தீர்க்கிறதுக்காக வச்சிருக்காங்க அப்படிங்கிறது அதுக்குள்ளே தான் இருக்குது. ஸோ இதை பற்றி யூபி சிங் அவங்களாம் பேசும்போது அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, காவேரி மேலாண்மை வாரியமாக இருக்கலாம், அல்லது வந்து ஒரு ஒழுங்காற்று குழுவாக இருக்கலாம், இல்லை ஒரு குழுவாக கூட இருக்கலாம் அப்படிங்கிறது தான் அவர் சொல்கிற விஷயம். ஆனால் இங்கே இருக்க தலைவர்கள்லாம் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, இது கண்டிப்பாக காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டாக தான் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி கடந்த காலத்தில் பார்க்கும்போது பல தீர்ப்புகளை கர்நாடக அரசு மீறி இருக்குது. நடுவர்மன்றம் சொன்ன விஷயத்தையுமே கொடுக்கல. ஸோ அப்படி இருக்கும்போது காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு இருந்தால் மட்டும்தான் இதுக்கு ஒரே தீர்வு. அப்படி இருந்தால் மட்டும்தான் அவங்க நம்ம சொல்கிறதெல்லாம் ஒத்துக்கிட்டு கர்நாடகா அதுக்கு ஏற்ற மாதிரி செயல்படுவாங்க. அப்படி இல்லைன்னா கர்நாடகா இந்த தீர்ப்பையும் மீறிடுவாங்க. அப்படிங்கிறதுனால தான் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்கிறாங்க. ஸோ இதை பற்றி பேசும்போது யூபி சிங் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் வந்து ஒருத்தர் கண்டிப்பாக இதில் இருப்பாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் 2 பேர் பார்ட் டைமாக இருப்பாங்க, 2 பேர் வந்து ஃபுல் டைமாக இருப்பாங்க. அது போக மத்திய நீர்வளத்துறை செயலாளர் யூபி சிங்கும் வந்து இதில் இருப்பார் அப்படிங்கிற விஷயத்தில் அவர் குறிப்பிடுறாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தலைவரோட காலம் பார்க்கும்போது 5 வருடம் அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிடுறாங்க. இவ்வளவு தலைவர்கள், இவ்வளவு விஷயங்கள், இவ்வளவு மெம்பர்ஷிப் இதெல்லாம் இருந்தாலும் இதோட அத்தாரிட்டி அப்படிங்கிறது வந்து அந்தந்த மாநிலத்துக்கு கீழே தான் இருக்க போகுது. அந்தந்த மாநிலத்துக்கு கீழே இருந்துச்சு அப்படின்னா கர்நாடகத்தோட ஸ்ட்ரெயிட்டான ஓப்பனான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டுக்கு ஒரு காலமும் அனுமதிக்க மாட்டோம், அப்படியே இருந்தாலும் தண்ணீர் தர மாட்டோம் அப்படிங்கிறது தான் அவங்களோட ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். இவ்வளோ தூரம் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமும் மாநிலத்துக்கு கையில் இந்த உரிமை இருந்துச்சு அப்படின்னா எப்படி பாஸ் தண்ணி திறந்து விடுவாங்க அப்படிங்கிற கேள்வி தான் எல்லா அரசியல் தலைவர்களுமே வந்து கேள்வியை எழுப்புறாங்க. அவங்க கேட்கறதும் நியாயம் இருக்க தானே செய்யுது. ஒரு மாநிலம் தண்ணியே தரமாட்டேன்னு சொல்கிறவங்க கிட்ட போயிட்டு அந்த டேமை திறக்கக்கூடிய சாவி அவங்க கிட்ட கொடுத்தோம் அப்படின்னா அவங்க எப்படி தண்ணி திறப்பாங்க அப்படிங்கிற கேள்வி தான். இத்தனை வருடங்களாக எப்படி இழுத்தடிப்பு இருந்ததோ அதே இழுத்தடிப்பு தான் இனி வரும் காலங்களில் இருக்கும் அப்படின்னு தான் எல்லா தலைவர்களும் வைக்கிறாங்க. தண்ணி ஏன் இன்னும் திறக்கல, தண்ணி ஏன் எவ்வளோ தூரம் வந்து போய் சேர்ந்துருக்கு, தமிழ்நாட்டுக்கு எவ்வளோ கொடுக்கணும், ஏன் இவ்வளோ கொடுக்கல அப்படிங்கிற அந்த மேனேஜ்மெண்ட்டே ஒருத்தங்க கீழே வந்துடும். ஸோ அப்படி வந்துருச்சு அப்படின்னா எந்த ஸ்டேட்டும் அவங்களுக்கான தன்னிச்சையான பவர்ஸ் எடுத்து தன்னிச்சையாக முடிவெடுக்கிறது அப்படிங்கிறது இந்த காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டில் செயல்பட வாய்ப்பே இல்லை. அதனால தான் காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டு அப்படிங்கிற விஷயத்தை எல்லாரும் தெளிவாக குறிப்பிடுறாங்க. டிராஃப்ட் சப்மிட் பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா, அது வந்து காவேரி மேனேஜ்மெண்ட் போர்டா, இல்லை ஒரு காவேரி குழுவா, இல்லை ஒருங்காற்று குழுவா, இல்லை ஒரு அத்தாரிட்டியா அப்படிங்க பேர் சூட்டு விழா வந்து 16ஆம் தேதி, அதாவது வர 16ஆம் தேதி வந்து இதுக்கான விஷயங்கள் தெளிவாக தெரிஞ்சிடும். இது வந்து காவிரி மேலாண்மை வாரியம் அளவுக்கு ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயமா, இல்லை அதுக்கேற்ற மாதிரி இல்லாமல் ஒரு பல்லு இல்லாத ஆணையம் அப்படியா அப்படிங்கிறதுலாம் வந்து இனி வரும் காலங்களில் 16ஆம் தேதி இந்த பேர் சூட்டு விழாவில் தெரிஞ்சிடும் அப்படிங்கிறது தான் பலரும் வைக்கிற விமர்சனமும் இருக்குது.